بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி குவைத்திலே வாழ்கின்ற நம்முடைய சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் கூடியிருக்கின்ற அரங்கத்தில் உள்ள மக்களுக்காக நிகழ்த்தப்படுகின்ற உரையாகும். இந்த நிகழ்ச்சியில ஈகோ என்கின்ற ஒரு கெட்ட குணத்தின் காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற ஏராளமான தீமைகளை கருத்திலே கொண்டு இந்த ஈகோவிலிருந்து, ஈகோ என்கிற அகங்காரம், தன்னை பற்றி பெருமிதமாக நினைத்துக் கொள்வது, மற்றவர்களை இழிவாக கருதுவது, இந்த தன்மையினால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றன, இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஈகோவும் அதனால் ஏற்படும் விபரீதங்களும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா மனிதர்களும் எல்லா விதத்திலும் சமமானவர்களாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மற்றவரிடம் இல்லாத தனி சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி மனிதர்களை பாரபட்சமாகவே படைத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் அறிவை அதிகமாக கொடுத்திருப்பான், மற்றவர்களுக்கு குறைவாக அந்த அறிவை வழங்கியிருப்பான். சிலருக்கு அல்லாஹ் பதவியை வழங்குவான், மற்றவர்கள் அந்த பதவியை பெற்றவர்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வகையில் அல்லாஹ் அமைத்திருப்பான். சிலருக்கு அதிகமான பொருளாதார செல்வத்தை வழங்கியிருப்பான். வேறு சிலர் அந்த பொருளாதார செல்வம் பெற்றவர்களை சார்ந்து இருப்பவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே போல உடல் வலிமை எடுத்துக்கொண்டாலும், ஆற்றலை எடுத்துக்கொண்டாலும், இன்ன பிற திறமைகளை எடுத்துக்கொண்டாலும், பாரம்பரியத்தை எடுத்துக்கொண்டாலும், இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் சமமான நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் மனித குலத்தை படைக்கவே இல்லை. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சில சிறப்பான தகுதிகளை, அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கும் பொழுது அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் ஈகோ என்கிற ஒரு அகந்தை மனிதனுக்கு ஏற்படுகிறது. அறிவு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடியவன் அதனால் அவன் அகந்தை கொள்கிறான், பெருமை அடிக்கிறான். தன்னுடைய கர்வத்தை விட்டுவிடக் கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னை யாரும் மிஞ்சிவிடக் கூடாது, தனக்கு எந்த ஒரு அவமானமும் இழிவும் மற்றவர்களால் ஏற்படக்கூடாது என்று அறிவு கொடுக்கப்பட்டவனும் நினைக்கிறான். பொருளாதார வசதி படைத்தவனும் தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்களால் தனக்கு எந்த விதமான இழிவும் அவமானம் ஏற்படக்கூடாது என்று கருதுகிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் யாருக்கு அல்லாஹ் சிறப்பான ஒரு தகுதிகளை வழங்கி இருக்கிறானோ அவர்களில் சில பேர், சொல்ல போனால் பல பேர், அதை பற்றி கர்வமாக, பெருமையாக நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தன்னை பற்றி உயர்வாக, பெருமையாக, கர்வமாக மனிதன் நினைக்கும் பொழுதுதான் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, ஒரு சமூகத்திலே பிரச்சனை ஏற்படுகிறது, ஊரிலே பிரச்சனை ஏற்படுகிறது, மக்கள் மத்தியிலே எல்லா தரப்பிலையும் பிரச்சனைகள் வளர்வதற்கு காரணமே இந்த மாதிரியான ஈகோ என்கிற இந்த அகந்தையும் கர்வமும் தன்னை பற்றி உயர்வாக மனிதன் நினைப்பதும் தான் காரணமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே திருமணம் நடந்த பிறகு ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், நான் ஆண் என்ற காரணத்தினால் நான் உயர்ந்தவன், என்னுடைய உயர்வுக்கு எதிராக எனக்கு மனைவியாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த வகையிலும் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் என்னுடைய ஆண் என்ற அந்த கர்வத்திற்கு, அந்த பெருமைக்கு, அந்த கௌரவத்திற்கு அது இழுக்கு என்று நினைக்கும் பொழுது அங்கே குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல இதே குடும்பத்திலேயே ஆணாக இருக்கக்கூடிய, கணவனாக இருக்கக்கூடியவன் குறைந்த படிப்பு உள்ளவனாக இருந்து
அவனுடைய மனைவி அதிகம் படித்தவளாக இருந்தால் இந்த ஈகோ அவளுக்கு வந்து விடுகிறது. அவள் நினைக்கிறாள், நான் இவனை விட நான் அதிகம் படித்திருக்கிறேன், என்னுடைய படிப்போடு ஒப்பிடும் பொழுது என் கணவனுடைய படிப்பு ரொம்ப கம்மி, அறிவு குறைவு, நான் சொல்வதுதான் சரியானதாக இருக்கும், என் கணவன் சொல்வது சரியாக இருக்க முடியாது, ஏனென்றால் அவன் படிக்கல என்று ஒரு மனைவி நினைக்கக்கூடிய நேரத்தில் இதனால் அவன் பாதிக்கப்படும் பொழுதும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல மனைவியாக வரக்கூடியவள் பெரிய இடத்து பெண்ணாக இருந்து அதிகமான பொருள் வசதி கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து கணவனாக இருக்கக்கூடியவன் ஒரு ஏழையாக இருப்பான் என்று சொன்னால் அப்போது கூட அந்த மனைவியின் தரப்பில் தன்னை உயர்வாக அவள் நினைக்கும் பொழுது அங்கேயும் பிரச்சனை ஏற்படுகிறது. பெரும்பாலான விவாகரத்துகள் ஏற்படுவதற்கு காரணமே இந்த ஈகோ என்கிற கர்வம் தான். இவனிடத்தில் இருந்தாலும் சரி அவரிடத்தில் இருந்தாலும் சரி அது குடும்ப வாழ்க்கை நாசமாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு நிர்வாகத்தில் கூட்டாக ஒரு பணி செய்யக்கூடிய நேரத்தில் ஒருவரை விட மற்றவருக்கு ஒரு சிறப்பு இருக்குமேயானால் அவர் தன்னை பற்றி இது போல நினைக்கும் பொழுது, கர்வமாக நினைக்கும் பொழுது, அகந்தை கொள்ளும் பொழுது அப்ப என்ன ஆகுது, மற்றவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு இதன் காரணமாகவே அந்த இயக்கம் துண்டு துண்டாக சிதறி உடைந்து சின்ன பின்னமாக போவதையெல்லாம் பார்க்கிறோம். இப்படி எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி அதிகமான பிளவுகள் ஏற்படுவதற்கு, மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தனியாக சில சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதை வைத்து பெருமை அடிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் ஏற்படுகிறது. அப்படியானால் இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? அல்லாஹ் எல்லாரையும் சமமாக படைக்கவில்லை என்பது உண்மை. ஒருவருக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கும் பொழுது எனக்கு அறிவு இருக்கிறது என்கிற வகையில் அவர் நடந்து கொள்வது கர்வத்தில் சேருமா என்றால் சேராது. ஒருவருக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருக்கும் பொழுது அந்த அழகை வெளிப்படுத்தும் வகையில் அவர் நடந்து கொள்வாரே ஆனால் அது கர்வமாகுமா? அது ஈகோவில் சேருமா? அது ஈகோவில் வராது. ஒருவர் அழகான முறையில் ஆடை அணிகிறார், மற்றவர்களை விட வசதி இருக்கிற காரணத்தினால் அந்த வசதியை வெளிப்படுத்துகிற வகையில் அவருடைய கார் உயர்வானதாக இருக்கிறது, அவர் குடியிருக்கிற வீடு உயர்வானதாக இருக்கிறது, அவர் வைத்திருக்கிற செல்போன் உயர்வானதாக இருக்கிறது, அவர் அணிந்திருக்கிற சட்டை உயர்வானதாக இருக்கிறது, இப்படி அவருக்கு மற்றவர்களை விட கொஞ்சம் சிறந்த பொருள்கள் இருக்கும் பொழுது அவற்றை அவர் வெளிப்படுத்தி காட்டுவது ஈகோவில் வருமா? வராது. அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த சிறப்பை உணர்ந்து அதற்கேற்ப ஒருவர் நடந்து கொள்வது ஒரு காலத்திலும் பிரச்சனை உண்டாக்காது. அல்லாஹ் கூட குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகிறான். வலா தமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பாலின், உங்களில் சிலரை விட வேறு சிலருக்கு அல்லாஹ் சிறப்பை வழங்கி இருக்கிறான், அதை பார்த்து நீங்கள் யாரும் பொறாமப்படாதீர்கள். அப்ப சிலரை விட சிலருக்கு சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருப்பதாக சொல்லும் பொழுது அதற்கேற்ப அவன் நடந்து கொள்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதும் கிடையாது. அதனால் எந்த விதமான ஒரு விவகாரம் வரவும் செய்யாது. ஒரு கல்விக்கூடம் இருக்கிறது, அங்கே பாடம் நடத்துகிற ஆசிரியர் இந்த மாணவர்களை விட எனக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவன் என்று நினைப்பது தப்பா? அவர் விஷயம் தெரிஞ்சு இருக்கிற காரணத்தினால்தான் அவர் ஆசிரியராக போட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் இவரை விட விஷயம் தெரியாத காரணத்தினால்தான் அவர்கள் படிக்க வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தனக்கு அறிவு இருக்கிறது என்று அவர் நினைப்பதும், நம்முடைய அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று நினைப்பதும் அது ஈகோவில் வருமா? அப்படி நடந்து கொள்வதனால் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்குதா? ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பிரச்சனை பார்த்திருக்கிறோமா? இல்ல. அப்ப அல்லாஹ் எல்லோரையும் சமமாக படைக்கல என்பது உண்மை. சிலருக்கு சில தகுதிகளை அதிகமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், அதுவும் உண்மை. அப்படி தந்திருக்கிற தகுதிகளுக்கு ஏற்ப ஒருவர் தன்னை காட்டிக்கொள்வது அதுவும் உண்மை. காட்டிக்கொள்ள அனுமதி இருக்குதா என்றால் அனுமதி இருக்கிற, அதுவும் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பெருமை யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். கடுகளவு ஈகோ, ஆணவம், கர்வம், தான் என்ற மமதை, திமுரு யாருடைய கல்வில இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது ஒருவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய உடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய அணிந்திருக்கிற செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், இதுவும் கூடாதா?
அப்படின்னு கேட்கிறார். பெருமை கர்வம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் சொல்ல மாட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் என்ன நினைத்து கேட்கிறாரு? அப்ப எல்லாரும் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தா நம்ம அந்த மாதிரி சட்டை தான் போடணும், எல்லாரும் சாதாரண ஒரு செருப்பு போட்டிருந்தா நம்ம அந்த மாதிரி தான் போடணும், நம்ம கொஞ்சம் உயர்வான ஒரு பொருளை பயன்படுத்தணுமே ஆனால் அது பெருமையில சேர்ந்து விடும் என்று இவராக நினைத்துக் கொண்டு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும், உடை அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் விரும்புகிறாரு, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான், நல்லா அணிஞ்சுக்கிட்டு போ, உன்னிடத்துல மற்றவர்கள்ட்ட இருப்பதை விட உயர்ந்த ஆடை இருந்தால் நன்றாக அணிந்து கொள், மற்றவர்களிடத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த தரத்தில் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட செருப்பு இருக்குமே ஆனால் அதை போட்டுக்கொள், இது அல்லாஹ்வே அழக விரும்புறான், நீ அழகாயிரு. அப்ப மற்றவங்களை விட ஒருத்தர் உயர்ந்த ஒரு சட்டையை போடுறான்னு வைங்க, இது ஈகோ கிடையாது, இது கர்வம் கிடையாது. ஒருத்தன் குடிசையில் இருக்கிறாங்கிறதுனால நானும் என் வீட்டை இடிச்சு குடிசைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. குடிசையை கொடுத்தவன் குடிசையில் இருக்க வேண்டும், இருக்கட்டும். பங்களாவை அல்லாஹ் கொடுத்திருந்தால் பங்களாவில் இருக்கட்டும். பெரிய அரண்மனையை அல்லாஹ் கொடுத்திருப்பானே ஆனால் அந்த அரண்மனையில் இருக்கட்டும். இதுகள் எல்லாம் மனிதன் கர்வத்தை காட்டக்கூடிய தன்மையில் அடங்காது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இதை சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கர்வண்டா ஈகோண்டா என்னன்னு விளக்குறான். அதான் மேட்ரு. அதாவது பணம் உள்ளவன் தனக்கு பணம் இருக்குன்னு விளங்காம இருப்பானா? என்கிட்ட நான் பெரிய கோடீஸ்வரன் வச்சுக்கிறேங்களேன், நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாம இருக்குமா? அப்ப எனக்கு தெரிஞ்சா அது கர்வமா? கிடையாது. நான் ஒரு பெரிய பலசாலியா இருக்கேன்னு வைங்க, மற்றவர்களை விட நான் பலசாலியா இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாம இப்படி இருக்கும், நான் தான் இருக்கிறேனே. அப்ப ஒவ்வொரு மனிதனும் அவனவனிடத்தில் என்ன சிறப்புகள் இருப்பதாக இருக்கிறதோ அதை கண்டிப்பாக அவன் விளங்கத்தான் செய்வான். எனவே அப்படி நினைக்கிறதே தப்பு என்று மார்க்கம் சொன்னா அது சாத்தியப்படாது. பெரிய கோடீஸ்வரனா இருக்கும் நான் பிச்சைக்காரன் இப்படி நினைப்பான், உள்ளதான் நினைப்பான். ஒரு பலசாலியா இருக்கிறவன் நான் நோஞ்சாண்டு இப்படி நினைப்பான், அப்படித்தானே அவன் நினைப்பான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒரு அறிவாளியா இருக்கிறவன் நான் ஒரு வடிகட்டின முட்டால் நினைப்பானா? அப்ப ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அது தன்னிடத்தில் இருப்பதாக அந்த மனிதன் நிச்சயமாக உணரத்தான் செய்வான், அப்படி நினைக்கத்தான் செய்வான், அப்படி கருதத்தான் செய்வான். அப்படி செய்வது ஈகோ கர்வம் என்று வராது. அவன் இருக்கிறத காட்டுறான், அது கர்வம் வராது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸிலேயே இந்த செருப்பு அழகா இருப்பது, உடை அழகா இருப்பது பற்றி கேட்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த ஹதீஸிலே விளக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமைண்டா கர்வண்டா ஆணவண்டா ஈகோண்டா என்னன்னு கேட்டா, அதாவது சத்தியத்தை பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுக்கிறதும் மற்ற மனிதர்களை இழிவாக கருதுவதும். எங்க வருதுன்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்குன்னு வைங்க, எனக்கு அல்ல அறிவை தந்திருக்கிறான், இவனுக்கு அறிவை கொடுக்கல என்கிற அளவோடு அவன் வைத்துக் கொண்டானே ஆனால் அதுல எந்த குற்றமும் கிடையாது. அப்படி வைத்துக் கொள்வதனால எந்த ப்ராப்ளமும் ஏற்படவும் செய்யாது. நம்ம என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவும் செய்யாது. எங்க வரும் தெரியுமா? நான் ஒரு உயர்ந்தவன் என்று தன்னை நினைத்துக் கொள்ளும் பொழுது, என்னிடத்தில் இருக்கிற ஒரு தவறை ஒருவன் சுட்டி காட்டும் பொழுது அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது இருக்கு பாருங்க, அதான் கர்வம். அதான் எங்க வருதுன்னு கேட்டா, சத்தியத்தை இதுதான் சத்தியம் என்று சொல்லும் பொழுது தனக்கு இருக்கிற அந்த கர்வத்தின் காரணமாக அதெல்லாம் முடியாது என்ற நினைப்பு யார்கிட்ட இருக்கிறதோ என்று வெளிப்படையை அவன் சொல்லுகிறானோ, அல்ல வெளிப்படையா சொல்லாட்டாலும் உள்ளத்தில் எப்ப நினைக்கிறானோ அதுதான் ஈகோங்கிறது. எது ஈகோ? உண்மையை சத்தியத்தை மறுக்கிறது இருக்கு பாருங்க. அப்ப சத்தியம் ஹக்கு ஒரு இடத்துல வந்து விடுமை. ஆனால் ஒரு பெரிய பண்டிதர், உரிய உலகமாக அறிவாளி, ஒரு சாதாரண ஒரு கையெழுத்து போட தெரியாத ஒருவனிடமிருந்து ஒரு உண்மை வரும் பொழுது நீ சொல்ற உண்மைதான் என்று அவர் ஏற்றுக்கொண்டாரையானால் அப்ப கர்வம் வராது. நான் யார் நீ யாரு, எனக்கு நீ சொல்லுவியா, நீ சொல்லி நான் கேட்கணுமா? இப்படி நினைத்தார். இவன்கிட்ட ஒரு விஷயத்தில் சத்தியம் இல்லை, படிக்காத ஒருத்தன்ட்ட அந்த சத்தியம் இருக்கிறது, அவன் அந்த சத்தியத்தை இவனுக்கு சுட்டி காட்டுகிறான். அப்ப இவன் என்ன நினைக்கணும், என்ன செய்ய வேண்டும் என்றால், கரெக்ட், நீ சொன்ன கரெக்ட் தான் என்று ஹக்குக்கு சத்தியத்திற்கு அடிபணிந்து விட்டால் அது கர்வம் இல்லை. சத்தியத்தை மறுத்தால் அது கர்வம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோவுக்கு அழகா விளக்கம் தர்றாங்க. அது மாத்திரம் இல்லாம
சத்தியத்தை மறுக்கிறது ஒன்னாச்சா, வகம்துன் நாஸ், மக்களை எல்லாம் இழிவாக்குறது. இவர் தனக்கு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல, அவன் முட்டாளா இருக்கு, அவன் ஒன்னும் தெரியாம இருக்கிறதுனால அவன் இழிந்தவன், அவன் கேவலமானவன் என்று சொல்லி மற்ற தனக்கு ஒரு சிறப்பு இருக்கு நினைத்தவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ற காரணத்தினால அடுத்தவனுக்கு இழிவு இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் தான் ஈகோங்கிறது. நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம இடத்துல இருக்கிற சிறப்புகளை பற்றி நினைத்து சந்தோஷப்படுவது தப்பு கிடையாது. அது அது கர்வத்தில் சேராது. இருக்கிறது உள்ளது உள்ளபடி விளங்கி கொண்டான் என்றுதான் அதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலிருந்து அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப கர்வம் எங்க வருது? உண்மையை மறுக்கும் பொழுதும் மற்றவங்களை கேவலமாக கருதும் பொழுதும் தான் இது வருகிறது. எது வருது? இந்த கர்வம் பெருமைங்கிறது அங்கதான் மோதல் முட்டிக்கிட்டு இருக்கு, அப்பதான் பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி விட்டார்கள். இந்த கர்வம் தான் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு யுத்தமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். இந்த கர்வம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொன்னால், இதனாலேயே ஒருத்தனை எங்கேயோ வச்சிருந்த ஒருத்தனை தூக்கி அல்லாஹ் கடாசித்தான். அவன் தான் இப்லீஸ். நமக்கு தெரியும் இப்லீஸ்கிட்ட வந்த தன்மை என்ன, இப்லீஸ்கிட்ட இருந்த மேட்ரு என்னன்னு பாருங்க. அவன் அல்லாஹ் மறுத்தவனா இருந்தானா? இல்ல, அல்லாஹ் வணங்கி கொண்டவனா இருந்தான், மலக்குகளோடவன் இருந்தான், அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. அவன் என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத சில தகுதிகளை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மண்ணுல படைத்திருக்கும் பொழுது இவனை நெருப்புல படைக்கிறான். மண்ணு நெருப்பு என்கிற மூலப்பொருளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது நெருப்பு கொஞ்சம் வசந்தது என்று அவனுக்கு தெரிகிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவனுக்கு பின்னால இவர் சீனியர் ஆயிட்டாரு, இப்லீஸ் சீனியரா இருக்கிறான். இவனுக்கு பின்னாடி ஒருவரை அல்லாஹ் படைக்கிறான். அவர் மண்ணால வேற படைக்கப்படுறாரு, ஜூனியரா வேற இருக்கிறாரு. அவருக்கு நீ மரியாதை செய்யி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மரியாதை செய்யும் போது இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இது நான் பெருசு அவர் பெருசான்னு பாக்குறான். இப்ப அவன் என்ன பிரச்சனை வருதுங்க? நான் பெரிதா அவர் பெரிதா? நான் எவ்வளவு சீனியரான ஒரு ஆளு, நான் எதுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளு, என்னைய போய் இவருக்கு பணிய சொல்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு வருகிறது. அது அல்லாஹ் கட்டளை இடலேன்னு வைங்க, இந்த கேள்வி கரெக்ட் தான். இப்லீஸ் சிறந்தவனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவரான்னு பார்த்தா இவன் தான் சீனியர்ங்கிற வகையில இவன் தான் சிறந்தவன். அவர் பின்னாடி வந்தவர். அவர் பெரிய இபாதத்துகளை மூழ்கி திளைத்து அல்லாஹ்வுக்காக நிறைய அர்ப்பணித்துக் கொண்டவர்லாம் இல்லை, இப்பதான் படைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இவர் பெரிய அளவுல அல்லாஹ்வுக்கு பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சவர் கிடையாது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இவன் சொன்ன அந்த விஷயம் கரெக்டா இருக்கிறது. என்ன கரெக்டா இருக்குது? ஹலக்தனி மின்னார் வ ஹலக்துஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை நீ மண்ணால் களிமண்ணால் படைத்திருக்கிறாய். அஸ்ஜுது லிமன் ஹலக்த தீனா, களிமண்ணில் நீ படைத்த ஆளுக்கு நான் பணிவேனா? நான் பணிகிறதா இருந்தா என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு பணிய சொல்லு, அவருக்கு பணிவேனா அப்படின்னு கேட்கிறான். இந்த இடத்துல இவன் கேட்ட விஷயம் இந்த வகையில் பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா இவன் களிமண்ணால் அவர் நெருப்புல படைக்கப்பட்டிருக்கிறான், அவர் களிமண்ணால படைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வகையில் அவனுடைய ஆர்குமெண்ட் சரியா இருந்தாலும் ஒரு சத்தியத்தை மறந்துட்டான். என்ன சத்தியத்தை மறந்துட்டான்? நான் எவ்வளவுதான் உயர்வானவனாக இருந்தாலும் என்னை படைச்ச இறைவனுக்கு நான் அடிமை. இவர் எவ்வளவுதான் எனக்கு சீனியரா ஜூனியரா இருந்தாலும் இறைவனுக்கு இவரும் அடிமை. நாங்க ரெண்டு பேருமே இறைவன் உத்தரவு போட்டு விட்டால் அது கட்டுப்படணும். இங்க ஆதம அவர் பார்த்திருக்க கூடாது. இப்லீஸ் என்பவன் ஆதம பார்க்க கூடாது, தன்னையே பார்க்க கூடாது. எதை பார்த்திருக்கணும்? இந்த ஆர்டர் எங்கிருந்து வருது? ஆதமுக்கு பணின்னு சொன்னது யார்? என்னை படைத்தவன் சொல்கிறான், ஆதமை படைத்தவன் சொல்கிறான். இங்க ஆதமுக்கு இவன் பணிந்திருந்தால் அது ஆதமுக்கு செய்கிற மரியாதையாக இருக்காது, படைத்த இறைவனுக்கு செய்கிற கட்டளை. இது ஹக்கு என்பது சத்தியம். எந்த சத்தியத்தை வழங்கல? இது சொல்றான், அல்லாஹ் சொல்றான். சரி, அல்லாஹ் சொன்ன பிறகு மீற முடியுமா? அவனை ஏத்து நம்ம நிக்க முடியுமா? அவன் ஒரு ஆர்டர் பண்ணான்னா அது கேட்கறது நமக்கு வேற என்ன வழி இருக்கிறது? நம்மளை படைத்துக் கொண்டோம், நம்மளா உண்டாயிட்டோம், தானா உண்டானோம். இந்த விஷயங்கள்லாம் தெரிந்திருந்த அந்த இப்லீஸ் என்ன செய்யறான்? அப்ப நான் பணிய மாட்டேன் என்று மறுத்துறான். மறுத்தது காரணம் என்ன?
அவன் ஆதமோட தன்னை கம்பேர் பண்ணானே தவிர இதை சொல்றவனோட கம்பேர் பண்ணல. நான் எஜமான் சொல்றான், நான் அடிமை. எஜமான் உத்தரவு கேட்கறதுக்கு விட்டுட்டு நான் எப்படி ஏத்து பேசுறது? நான் எதுக்குறது ஆதமை இல்ல அல்லாவே அப்படின்னு உனக்கு விளங்கல. அப்ப இது அந்த இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அந்த கப்பர பீஹா இப்லீஸே, இங்க பெருமை அடிக்க உனக்கு தகுதி இல்லை போ. இதுதான் கர்வம். கர்வண்டா விளங்குதா? அவனுக்கு இருக்கிற சிறப்புகள் இருந்திருக்கலாம். அந்த சிறப்புகள் இருந்தால் கூட படைத்தவன் ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டானே, ஆனால் இதை சொன்னவன் யாருன்னு பார்த்திருக்கணுமே தவிர யாருக்கு இறைவன் பணிய சொன்னான்னு பார்த்திருக்க கூடாது. அப்ப இந்த தன்மையைத்தான் அல்லாஹ் இதுக்காக வேண்டிதான் அவனை வெளியேற்றுறான். எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்த இப்லீஸ உலகத்திலே அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்வதாக இருந்தால் எதிரிகள்ல முதலிடம் யாருக்கு? இப்லீஸுக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஹக்கை சத்தியத்தை ஒருத்தன் மறுக்கிறான்னு வைங்க, சத்தியத்தை மறுத்துட்டான்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். இந்த கர்வத்தை ஆணவத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதே மாதிரி பல வசனங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா யுஹிப்பு இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். கர்வம் பிடித்து அகந்தை கொண்ட யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஆளுக்கு யாருன்னு கேட்டா, தன்னை பற்றி இப்படி உயர்வாக நினைத்து அடுத்தவனை இழிவாக நினைத்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, இவங்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். இப்படிங்கிற ஒரு போதனையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், பெரிய பாரம்பரியம் இருந்தாலும், பிள்ளை குட்டிகள் இருந்தாலும், பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தாலும், எதெல்லாம் இருந்தாலும் அது அல்லாஹ் கொடுத்த நியாமத்து என்று அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அதுல ஒரு சந்தோஷம் அடையலாமே தவிர, அடைவதற்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது, அனுமதி இருக்கிறதே தவிர, நான் இப்படி இருக்கிறதுனால அடுத்தவன்லாம் இழிவு, அடுத்தவன்லாம் மட்டம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை. அதுதான் ஈகோ என்பது. அப்ப இந்த ஈகோ வராம தடுக்கிறது எப்படி தடுக்கிறது என்று கேட்டால், இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கான்னு வைங்க. நீங்க உலகத்தில் எந்த மனிதனுக்காவது எல்லா சிறப்பும் கொடுத்து நீங்க பார்த்துக்க முடியுமா? பணத்தில் இவர் தான் ஃபர்ஸ்ட், பதவியில் இவர் தான் ஃபர்ஸ்ட், அறிவுல இவர் தான் ஃபர்ஸ்ட், ஆற்றல் இவர் தான் ஃபர்ஸ்ட், மக்கள் செல்வாக்கள் இவர் தான் ஃபர்ஸ்ட் என்கிற மாதிரி அனைத்துமே உள்ள கொடுக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப என்ன கொடுத்திருப்பான்னு கேட்டா, ஏதாவது ஒரு சில விஷயங்களை மற்றவர்களை விட ஒருத்தருக்கு அல்லாஹ் நினைஞ்சிருப்பான், அதிகமா கொடுத்திருப்பான். அவர் நினைக்கணும், எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், இந்த அறிவுல எனக்கு அல்லாஹ் கூட தந்திருக்கிறான் என்று நினைப்பதோடு, இன்னொன்னு அவர் நினைக்கணும், இந்த அறிவு இல்லாத எத்தனை விஷயத்துல அவன் கூட இருக்கிறான், பொருள் இவன் கூட இருக்கிறான், பண்புல இவன் கூட இருக்கிறான், அழகுல அவன் கூட இருக்கிறான், திறமையில் அவன் கூட இருக்கிறான், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில அவன் கூடுதலா இருக்கிறான். எனக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் கூட தந்திருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் கூடுதலா தந்திருக்கிறான். அப்ப எனக்கு எல்லா வகையும் எனக்கு தந்திருந்தா தான் எனக்கு கர்வம் வரலாம். அடுத்தவனை இழிவா நினைக்கலாம். அட, நீ ஒரு விஷயத்துல உனக்கு சிறப்பு இருக்குன்னா மற்றவனுக்கெல்லாம் ஒரு சிறப்புமே அல்லாஹ் கொடுக்கலையா? மற்றவனுக்கெல்லாம் எந்த விதமான தகுதியுமே அல்லாஹ் கொடுக்கலையா? ஒரு ஏழை பிச்சைக்காரனா இருந்தா கூட நோய் நொடி இல்லாம இருந்தாண்டா அது அவனுக்கு பெரிய சிறப்பு தானே, அது அவனுக்குள்ள ஒரு கண்ணியம் தானே. அப்ப எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு பிச்சை நோயை கொடுக்கறான், பிச்சைக்காரனுக்கு அந்த நோய் இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப அது அவனுக்குரிய கிஃப்ட், அது அல்லாஹ் கொடுத்தானே வச்சிருக்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்ம இடத்துல எந்த விதமான சிறப்புகளை நம்ம கண்டாலும் அதை ஒத்துக்கொண்டு அதுல சந்தோஷப்பட்டு அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோட இதை சேர்த்துக்கணும். எதை சேர்க்கணும்? எனக்கு இந்த அறிவை தந்திருப்பது போல, எனக்கு பணத்தை தந்திருப்பது போல, எனக்கு பதவியை தந்திருப்பது போல, எனக்கு செல்வாக்கை தந்திருப்பது போல, எனக்கு அழகை தந்திருப்பது போல, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தந்திருப்பது போல ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்றை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அவன் அந்த வகையில் அவன் வசந்தவன், இந்த வகையில் அவன் வசந்தவன், அவனோட கம்பேர் பண்ணா நான் கீழே போயிடுறேன். எத்தனையோ பணக்காரன் இருக்கிறான், பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறான், எத்தனை அறிவாளி இருக்கிறான். இந்த அறிவாளின்னு சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் செல்வந்தர்களுக்கு முன்னாடி பல்ல கட்டிட்டு இருப்பான். அவன் என்ன, எனக்கு என்ன கர்வத்துக்கு என்ன இருக்குது? உன்ட கூட அறிவை கொடுத்திருந்தும் கூட உனக்கு பணம் தேவை என்று சொன்ன பணக்காரனுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறியா இல்லையா? புகழ்ந்து மன்னர்களை புகழ்ந்து பாடுறவன் அறிவாளியா தான் இருந்திருக்கிறான். ராஜாக்களுக்கு முன்னாடி புகழ்ந்து பாடி என்ன செய்யறான்?
பணத்தை வாங்கிட்டு போற. அப்ப என்ன திமிரு உனக்கு? உங்ககிட்ட பணம் இருக்குன்னு ஆட்டம் போடுற, பணக்காரனுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறியா இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனிதனுமே என்ன செய்யுது, என்ன விளங்கிக் கொள்ளணும், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது ஏதோ ஒன்றோ இரண்டோ பத்தோ சிறப்புகளை தந்திருக்கிறான், எல்லாத்திலும் தரவில்லை. எனக்கு தராத பல சிறப்புகள் இன்னும் பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனக்கு என்னென்ன மைனஸ்கள் இருப்பதாக நினைக்கிறேனோ அதை ஒரு பட்டியல் போடணும். ஒவ்வொரு மனிதன் என்ன செய்யணும், பணக்காரனா இருக்கானா அவன் பட்டியல் போடணும். சரி, பணம் எனக்கு இருக்கிறது, என்கிட்ட என்னென்ன இல்ல, புள்ள இல்ல எழுது, புள்ள உள்ள உன்னை விட வசந்தவன் தானே. பொண்டாட்டி இல்ல எழுது, பொண்டாட்டி உள்ள வசந்தவன் தானே. பொண்டாட்டி இருந்தும் எனக்கு நல்ல பொண்டாட்டியா இல்ல, அவன் நல்ல மனைவியோட இருக்கிறான், அவன் வசந்தவன் தானே. அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இருக்கிறதுக்கு பட்டியல் போட்டு சந்தோஷப்படுற மாதிரி இல்லாத பட்டியல் போட்டா அது ஜாஸ்தியா இருக்கும். இருக்கிறத விட எதுல உயர்ந்தவர் நிக்கிறாரோ அதை விட அது அதிகமா இருக்கும். அதை நினைச்சு பார்த்துட்டான்னு சொன்னா பெருமை வராது, கர்வம் வராது. என்னிடத்துல இது இருக்கிறது, அவன்கிட்ட அது இருக்கிறது. என்னிடத்துல பணம் இருக்கிறது, அவன்கிட்ட பொருள் இருக்கிறது, பணத்தை கொடுத்து நான் பொருளை வாங்குறேன் அப்படின்னு. அப்படி ஒரு வியாபாரி இருக்கான், அந்த வியாபாரத்தில் நிறைய சரக்குகள் வச்சிருக்கிறான். ஒரு கஸ்டமர் வர்றான், அவன் அந்த பொருளை வாங்கிட்டு போறான். அப்ப என்ன செய்யணும், நான் போய் திமிரா நினைக்க முடியுமா? என்கிட்ட பொருள் இருக்கிறது, ஆனா இவனை மாதிரி 10 பேர் வந்தா தான் நான் வாழ முடியும். எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் கடையில் சரக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சரக்கு வச்சு நாக்கு வலிக்க முடியுமா? அப்ப என்னிடத்துல எவ்வளவு சரக்கு இருந்தாலும் இந்த சரக்குகளை 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா கொண்டு வந்து வாங்குறானே, அவன் வாங்கினா தான் நான் வாழ முடியும். அப்ப என்னை விட அந்த வகையில் வசந்து நிற்கிறான். இப்படி நினைக்கிறமா இல்லையா? இப்படிதானே அல்லாஹ் ஒவ்வொருத்தனும் அடுத்தவனை சார்ந்து நிற்கக்கூடிய வகையில் படைத்திருக்கிறான். இப்படி நினைத்து பார்க்கும் பொழுது என்ன வராது, கர்வம் வராது. தனக்குரிய சிறப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும். அதே நேரத்தில் இதை காரணம் காட்டி அடுத்தவனை மட்டப்படுத்துவது, அடுத்தவனை இழிவு செய்கிற வகையில் நடந்து கொள்வதையும் இது தடுத்து நிறுத்தும். அப்ப எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு ஈகோ பிடிச்ச கர்வம் பிடிச்ச மனிதனாக இருந்தாலும் அவன் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்ன பார்க்க வேண்டும், என்னிடத்தில் என்ன எல்லாம் இருக்கிறதா, எல்லாத்திலையும் நான் முழு நிறைவு அடைந்தவனா? அறிவில் ஒரு நிறைவடைந்திருப்பேன், பணத்தில் நிறைவடைந்திருப்பேன், ஏதோ ஒரு விஷயத்தில் நிறைவடைந்திருப்பேன், மீதி உள்ள 90 விஷயங்களில் எனக்கு நிறைவு இருக்கிறதா? என்னை விட அடுத்தவர்களுக்கு நிறைவாக இருக்கிறார்களே. இப்படி நினைப்பது இந்த ஈகோ என்ன செய்யும், ஒழிக்கும். ஈகோவை இல்லாம ஆக்கிறோம், கர்வம் இல்லாம ஆக்கிறோம். 2வது, அனைத்தும் என் தரப்படலைங்கிற ஒரு விஷயம். சரி, எது தரப்பட்டிருக்கிறதோ அதுல கூட 100% சொல்ல முடியுமா உனக்கு? கணக்கு புளியும், கணக்குல புளி ஒரு ஆளு. சரி, கணக்குல புளின்னா என்ன அர்த்தம்? எந்த கணக்கா இருந்தாலும் போட்டுருவான்னு அதுக்கு அந்த தகுதி எல்லாம் கொடுத்துருக்கிறான். அதே நேரத்தில் இந்த கணக்கு புளியும் ஒரு நாளைக்கு மிஸ்டேக் விடுவாரு. அப்ப அந்த கணக்கு புளிட்ட பியூனா இருப்பான் பாருங்க, அவன் அந்த மிஸ்டேக் கண்டுபிடிச்சு சொல்லுவான். பெரிய ஆசிரியரா இருப்பாரு, எழுத்து பிழையை விட்டுருவாரு, ப்ரூஃப் ரீடர் திருத்துவாரு. பெரிய ப்ரொஃபஸரா இருப்பாரு, பெரிய அறிஞரா இருப்பாரு, அவர் நிறைய காணாக்கு போல காணப்பட்டு விட்டுருவாரு. ஐயா கால் போட்டிருக்கே அழியான்னு சொல்லுவான். யாரு? அவருக்கு கீழே படிச்சிருக்கிற ஒருத்தன் அந்த ப்ரூஃபை திருத்துவான். அப்ப என்ன நினைக்கணும், அந்த 1-2 விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அதுவும் ஒரு 90% அந்த அளவு அப்படி கொடுத்திருப்பானே தவிர 100 கொடுத்திருப்பானா? அல்ல, யாருக்கு எதை கொடுத்தாலும், செல்வத்தை கொடுத்தாலும் 100%, அறிவு 100%, அழகு 100%, எல்லாம் அழகா இருக்குமா, வழக்க மாட்டையா இருக்கும். அதுக்கு என்ன செய்றீங்க, எவ்வளவு செக்கச்சிவன் தக்காளி பழமா இருக்கு, பள்ளி நீட்டிட்டு இருக்கும். அப்ப எல்லாம் கலந்தானே இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கொடுக்கலன்னு நினைத்தாலும் ஈகோ வராது. சரி, கொடுத்திருக்கிற அந்த ஒன்னுலையாவது 100 மார்க் உனக்கு போட முடியுமா? எந்த ஒண்ணு உனக்கு இருக்கிறதோ, அறிவு எடுத்துக்க, என்னவோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்க, அதுல 100% உன்னை மிஞ்சி ஒத்தரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாசு மறு அதுல இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? இப்படியாக ஒரு மனிதன் தன்னை எடை போடணும். எப்படி பண்ணணும்? அனைத்து பாக்கியங்களும் ஒருவனுக்கு கிடையாது, கொடுத்திருக்கிற பாக்கியங்களும் 100% 100% கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி நினைத்து பார்ப்பானேயானால் அவனுக்கு கர்வம் வருமா, திமிரு வருமா, ஈகோ வருமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் ஒரு முன்மாதிரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை வேற எந்த ஒட்டகமும் மிஞ்ச முடியாது, பந்தயத்தில் என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி மிஞ்சிற ஒரு ஒட்டகத்தை ஒரு கிராமவாசி
அவரு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை மிஞ்சிடுறாரு, பந்தயத்துல முந்திடுறாரு. இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா துடிக்கிறாங்க நபி தோழர்கள்லாம். என்னடா இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த அளவு கிராமத்துல இருந்து வந்து ஒட்டகத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை ஜெயிச்சு விட்டாரே அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அப்ப சொல்றாங்க, எந்த ஒரு பொருள் உயர்ந்தாலும் அதை தாழ்த்துவது அல்லாஹ்வுடைய வேலை. இதுதான் உசத்தி நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, மண்டையில தட்டுறது அல்லாஹ்வுடைய வேலை. அதுக்காக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். ஏன் ஒட்டகம் தான் சிறந்தன்னு அடிச்சு சொல்ல முடியாது, இது வரைக்கும் பஸ்ல வந்துச்சு அவ்வளவுதான், இப்ப அதை இன்னொன்னு முந்திருச்சுன்னு சொன்னா அப்படிதான் அல்லாஹ் செய்வான் என்று நபிகள் எவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா. கோழி சண்டை விடுவாங்க கிராமத்துல, சேவல் சண்டை விடுவாங்க. சேவல் சண்டையில ஒருத்தனுடைய சேவை தோத்து போயிருங்கிறதுக்காக வேண்டி பெரிய கலவரமே ஏற்பட்டு போயிடும். ரெண்டு தரப்பு மோதிக்கிட்டு அருவா கத்தி வச்சு என்ன செய்வாங்க, அதை வெட்டிட்டு சாவுவாங்க. அப்ப ஒரு கோழி, அவனுடைய மாடு, அவனுடைய நாய், அவன் வளர்க்கிற பிராணிகள் தோத்து போனால் கூட அவனால ஜீர்ணிக்க முடியல. ஏன் இதை விட யார் மிஞ்ச முடியாதுன்னு திமிரா நினைக்கிறான். அப்ப ஹக்க உண்மைக்கு மாற்றமா நினைக்கிறான். ஹக்கு என்ன, எதுவும் இறங்கும், ஏறின எதுவும் இறங்கும், இறங்கின எதுவும் ஏறும், இதான் ஹக்கு, இதான் உண்மை. இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளாம என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம உசந்தவன், நம்ம தான் எல்லாரையும் விட சிறந்தவன் என்று என்ன செய்யறான் மனிதன் நினைக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு தன்மை வராமல் என்ன செய்யணும் பார்த்துக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் வழிகாட்டியர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா. சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தில் அவங்க தான் அதிகமான மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அவ்வளவு மரியாதைக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஒட்டகம் அதான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கப்படுற ஒரு ஒட்டகம் ரெண்டாவதா வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, அது சந்தோஷமா எடுத்து காட்டுறாங்க. ஆமா மேல போன இறங்கித்தான் ஆவனு, அது ஏன் ஒட்டகமா இருந்தா என்ன, இதுதான் உயர்ந்துன்னு நினைக்கலாம், என் ஒட்டகம் ஃபர்ஸ்ட் நினைக்கலாம், இது வரைக்கும் நினைக்கலாம், தோத்து போகாம இருக்கிற வரைக்கும் நினைக்கலாம். எப்ப தோத்து போற நிலைமை வந்துருச்சோ அப்ப நம்முடைய கடமை என்ன, சரி இதைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், இதான் உண்மை என்று ஒத்துக்கொண்டு அந்த ஜெயிச்சவனுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அந்த உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு தலை வணங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு எவ்வளவு சாதாரணமா இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்றாங்க. இந்த தன்மை நமக்கு வர வேண்டும். இது வந்தா ஒரு பிரச்சனை வருமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அடக்கஸ்தலம். அந்த அடக்கஸ்தலத்துக்கிட்ட இருந்து ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். அதாவது இறந்தவன அழுவலாம், அனுமதி இருக்கிறது. ஒரு 3 நாளைக்கு அழுவலாம், மார்க்கத்தை ஒப்பாரி வைக்காம அழுவலாம், அழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அடக்கம் செஞ்ச பிறகு கபருக்கிட்ட உட்கார்ந்துட்டு அந்த பொம்பளை என்ன செய்யுது, அழுது கொண்டு இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அதை பார்க்கறாங்களா, இத்தகில்லாஹ் வஸ்பிரி, இந்தம்மா அல்லாஹ் பயந்துக்கமா, பொறுமையா இருமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறந்துட்டாங்கிறதுக்காக அதுக்காக இப்படி செய்யறதா, கபர்ஸ்தான்ல நின்று அழுவியா, அல்லாஹ் பயந்துக்க, சபுரு பொறுமையை கடைப்பிடிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெரியல, அவங்கள பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டிருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்காத, ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ் தனி அடையாளமும் இருக்க மாட்டாங்க. யாரோட போனாலும் அவங்க தான் ரசூலுல்லாஹ்னு சொல்ற மாதிரி தலையில பெரிய முண்டாசு கட்டிக்கிட்டு நெத்தில எழுதி ஒட்டிக்கிட்டு போற மாதிரி அந்த மாதிரியான டைப் எல்லாம் ரசூலுல்லாஹ் கிடையாது. எல்லா மனிதர்களைப் போலவே அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே இருக்கும். டிஃபரெண்டான ஒரு கோலத்துல தோற்றத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. இலைக்கு அண்ணி வேலையை பார்த்து போயான்றுச்சு. நான் எனக்கு உள்ள முசீபத் எனக்கு தான் தெரியும், நான் குடும்பத்தில் இழந்திருக்கிறேன், நீ நான் இழந்துட்டேன், உன் வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்களா, என் வீட்டுல செத்து எனக்கு தான் தெரியும், இப்படி சொல்லுது அந்த அம்மா. அப்படி சொல்லுது, இலைக்கு அண்ணி வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபிதாண்டு தெரியாம ஏத்து பேசி பிடிச்சு. அப்ப ஒரு ஆள் இப்ப பக்கத்தில் கவனிச்சிட்டு இருந்த ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போயிட்டாங்க. போன உடனே அந்த அம்மாட்ட யார் தெரியுதா, நீ யார்கிட்ட பேசணும் தெரியுமா, அவங்க தான் அல்லாஹ்வுடைய, எனக்கு தெரியாத, அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது, வேகமா ஓடி போகுது. ரசூலுல்லாஹ் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு போய் அங்க போனா வாசல்ல வாயிற்கா பண்ண கிடையாது, ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு என்ன இருக்குல்ல பராக் சொல்லணும் ஆள் இருக்காது. நேர உள்ள போய் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி எனக்கு தெரியாம சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தான் எனக்கு தெரியாது, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு விளங்காதுன்னு சொல்லி சொன்ன உடனே
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க, இன்னம சபுர் இந்த சதமத்தில் ஊழா, பொறுமையை கைப்பிடிப்பது என்பது துவக்கத்திலே வரணும், ஆரம்பத்தில் வந்திருக்கணும், நீ இப்போ சொல்றது அர்த்தம் இல்லமான்னு சொல்றாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா உயிரை கொடுக்கிற அளவுக்கு தொண்டர்களை வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைத்த மாதிரியான தொண்டர்கள் உலகத்தில் யாருக்குமே கிடைத்தது இல்லை. அந்த அளவுக்கு உயர்வாகவும் மரியாதையும் கருதப்படக்கூடிய தொண்டர்களை வைத்திருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு போயான்னு சொன்னா, இது மாதிரி ஒரு கவுன்சிலர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும், ஒரு எம்எல்ஏ சொன்னா என்ன நடக்கும், ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னா என்ன நடக்கும், ஒரு ஏட்டையாட்ட சொன்னா என்ன நடக்கும், அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க, அப்படியே பேசாம போயிடுறாங்க. வேலையை பார்த்துட்டு போனோம்னு செய்றாங்க, சரி நம்மள தெரியல, தெரிஞ்சாதான் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சு கூட இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டு அவங்க வாட்டு போயிட்டாங்க. அப்ப இதுல ஒரு பெரிய பாதிப்பாயி அப்படி டென்ஷன் ஆகி போய் அப்படி தலையில கை வச்சுக்கிட்டு, என்ன நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளு, என்னை எதிர்த்து உன் வேலையை பார்த்துட்டு போன கேட்பதா, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலத அப்படிலாம் கேட்பதற்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. அவங்களை ஏத்து யாரும் பேசுனது கிடையாது. அடிக்கடி பேசி பழகின ஆளுக்காவது பழகி போயிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவங்க தோழர்கள் யாருமே இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அந்தஸ்தோட வளம் வந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உங்களை பார்த்துட்டு போய் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட பாதிக்காம சாதாரணமா போயிட்டாங்க. சரி, போன பிறகு அந்த அம்மா வந்துச்சுல, அப்ப ஆச்சு, ஏன் என்ன ஏத்துன்னு பேசுனியா, நான் யார் தெரியுமா, என்ன ஏத்து பேச மன்னிப்புக்கு வந்திருக்கிறியா, அப்படியா சொன்னாங்க. சாதாரணமா போறாங்க, சாதாரணமா சந்திக்கிறாங்க, சாதாரணமா அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை நான் முதல் சொன்ன அப்ப கேட்டிருக்கணுமா, நீ பொறுமை என்பது எடுத்த எடுப்புலயே வரணுமே தவிர இப்படி எல்லாம் சுட்டி காட்டின பிறகு வரக்கூடாது, அதான் நல்ல சிறந்தது என்று சொல்லி மார்க்க அறிவுரை ஒன்று சொன்னார்களே தவிர தன்னை அந்த அம்மா எதிர்த்து பேசினது என்பதை ஒரு கடுகளவு கூட அவங்க காட்டிக்கொள்ளவே இல்லை. அப்ப என்ன மேட்ரு இதுல, சத்தியத்தை பாருங்க, சொன்ன விஷயத்தை சொல்றாங்க. சரி, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா, எல்லாரும் கேட்கணுமா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உணவுல இருந்து அவங்க 4 வார்த்தை சொல்ல மாட்டாங்களா, அவங்க சொல்லுங்க அந்த மாதிரி உரிமை இருக்கா இல்லையா, இப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. பாருங்க, இதுக்கு என்ன காரணம், இந்த சத்தியத்தை மறுத்தரக்கூடாது, மக்களை இழிவா கருதிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கினவர் கேட்க வர்றாரு. கேட்க வந்தா எப்படி கேட்கிறாரு, கடுமையான முறையில கேட்கிறாரு. என்ன கடுமை என்றெல்லாம் ஹதீஸ் சொல்லப்படல. ஆனா கடுமையான முறையில கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கோவம் அவர் அடிக்க போற அளவுக்கு அவருடைய அந்த கேட்கிற விதம் கடுமையாக இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌஹ் விடுங்க, இன்னலி சாஹிபில் ஹக் மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இது மாதிரியாக பேசுகிற உரிமை இருக்கிறது. ஒருத்தர் கடன் கொடுத்தாரையானால் அந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பேசலாம், அவருக்கு உரிமை இருக்கிறது. எவ்வளவு உயர்ந்த இடம் பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர், ஜனாதிபதி சக்கரவர்த்தி, அவங்கள சுத்தி பெரிய படையே வச்சிருக்கிறாங்க, உயிரை கொடுக்கக்கூடிய படையை வைத்திருக்கிறாங்க. அதுக்கும் மரியாதை கொடுக்காம, தூதருக்கு மரியாதை கொடுக்காம, மன்னருக்கு மரியாதை கொடுக்காம அற்பமான ஒரு கடனை கொடுத்ததுக்காக வேண்டி கொடுக்குறியா இல்லையா, என்ன வார்த்தை சொன்னார்னு வரல, ஆனா கடுமையா கேட்டார்னு வருது. அப்ப இது போன்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அவர் கடனை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நினைச்சு பார்த்து கர்வப்பட்டாங்களா, நான் யாரு, என்கிட்ட கடன் கேட்கிறியா, நான் யார் தெரியுமா உனக்கு, நினைச்சா உன்னை எப்படி உள்ள போட்டுருவேன் தெரியுமா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா. அப்ப என்ன செய்யறாங்க, அதுல உள்ள உண்மையை பாக்குறாங்க. அதாவது அவர் கொடுத்தவர், நான் வாங்கினவர், நான் தூதருங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு இருக்கலாம், நான் சக்கரவர்த்திங்கிற ஒரு மன்னருங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு இருக்கலாம், எனக்கு இவ்வளவு பெரிய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்கலாம், அது ஒரு வகை. அதே நேரத்தில் இதுல உள்ள உண்மை என்ன, நான் கடன் வாங்கியவன், இவர் கடன் கொடுத்தவர். அப்ப கடன் கொடுத்தவருக்கு சில உரிமை இருக்குமே, ஆனால் அது என் விஷயத்திலும் அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவர் வசதி நான் கீழே இருந்தேன் அர்த்தம், அவர் கொடுத்தவராகி விடார், நான் வாங்கினவராகி விடுகிறேன் என்று சொல்லி அவர் விட்டுருங்க. இன்னலி சாஹிபில் ஹக் மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இது போன்ற சில சொற்களை சொல்லுகிற உரிமை இருக்கிறது, மார்க்கத்தில் இருக்கிறது. இதாங்க ஈகோ ஒழிக்கிறது. ஈகோ எது ஒழிக்கும், அதாவது நம்ம 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 உசந்த ஆள் தான், நமக்கு திறமை இருக்குதுதான், நம்மள்ட்ட பணம் இருக்குதுதான், நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுதான், ஆனாலும் அந்த மேட்டில் என் பக்கம் தப்பு இருந்தா அப்படி சரணடைஞ்சிருன்னு,
குறிப்பிட்ட விஷயத்தில் என்னிடத்தில் பிழை இருந்தால் அது அப்படி என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுல எனக்கு சிறப்பு இருக்கிறதுனால அனைத்திலும் நான் தான் சிறந்தவன் என்று நினைத்து விடக் கூடாது. இந்த தன்மை வர வேண்டும் என்பதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த தன்மை உதாரணமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்கிட்ட எந்த மாதிரி இருந்தார்கள் என்பதை சொல்லும் பொழுது, ஒரு அரபு நாட்டில் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிழவி வந்து ரசூலுல்லாஹ்வோட கையை பிடிச்சி, ரசூலுல்லாஹ்வே எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டா கூடவே போய் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வருவாங்க. என் கையை நீ முடிக்கிறதா, நான் நீ இழுத்தெழுப்புக்கு நான் வர்றதா என்று அவங்க கேட்டது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு, இதோ புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று சொல்லும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த எளிமை, அதாவது உயர்வாகவும் இருந்தார்கள், உயர்வாகவும் மக்கள் கருதினார்கள், தன்னுடைய மார்க்க கட்டளைகளுக்கு மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதே நேரத்தில் வந்து இதனால வந்து அனைத்திலையும் நான் தான் சிறந்தவன், அனைத்திலும் என்னை யாரும் எதிர்க்க கூடாது, எந்த ஒரு பிழையும் யாரும் எனக்கு சுட்டி காட்டக்கூடாது என்கிற மாதிரி அவர்கள் நடந்திருக்கிறார்களா? நடந்தது இல்லை. அப்ப இந்த ஒரு அடிப்படையான விஷயங்களை நாம விளங்கி கொண்டோம் வைங்க, ஈகோ மேட்டர் வராது. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிறேங்க, கணவன் மனைவி பிரச்சனை வருதுல, இப்ப ஆம்பளை என்ன நினைக்கிறான், ஆம்பளைங்கிறதுனால நான் வசந்தவன் நினைக்கிறான். கல்யாணத்தில் என்ன மேட்டர் வருது, நான் ஆம்பளை, எனக்கு உடல் வலிமை இருக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது வந்து பொருளாதாரத்தை வந்து அவங்களோட நான் தான் திரட்டக்கூடியவனா இருக்கிறேன், அது போக அவங்கள பாதுகாக்கக்கூடியவனாக நான் தான் இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வந்து எனக்குன்னு ஒரு சிறப்பு எல்லாம் தந்திருக்கிறான்னு சொன்னா அது தப்பு கிடையாது, அவன் நினைக்கலாம். அப்படி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, நினைச்சுக்க. அதே நேரத்தில் உன் மனைவியா இருக்கக்கூடியவள் வந்து நீ செய்யற தப்பு உனக்கு சுட்டி காட்டும் பொழுது நீ என்ன செய்யணும், இது தப்பு தானே, இது சரிதானே, நீ சொல்ற கரெக்ட் தானே அப்படின்னு வழங்கணுமா இல்லையா? நான் புருஷன் பொண்டாட்டி என்ன எதிர்த்து பேவியா, நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறீங்க, இதுதானே மேட்டர் வருது. இவர் வந்து கணவர் என்கிற அந்த ஆணாக இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன வேண்டாலும் செய்வதற்கு அனுமதி இருக்குன்னா இப்படி ஆண் என்கிற ஒரு சிறப்பு உனக்கு இருக்கிறது உண்மை. அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தில் வந்து பெண்களை விட நீ தான் ஓடி ஆடி திரட்ட முடியும், அதுக்கு அது வந்து உடல் ரீதியாக உனக்கு தான் அந்த வலிமை இருக்கு, அது உண்மை. இந்த உண்மையில் நீ சந்தோஷப்பட்டுக்க. அதுக்காக வேண்டி பெண் என்பவளுக்கு ஒரு சிறப்புமே இல்லையா? அவளை மாதிரி உனக்கு பிள்ளைய வளர்க்க முடியுமா? நீ பெத்த பிள்ளைய உனக்கு தூங்க வைக்க உனக்கு தெரியுமா? நீ பெத்த பிள்ளை மலைஜலம் கழிச்சு அதை எப்படி செய்ய தெரியுமா? இது வயிற்ற வலிச்சு அழுதால் அந்த அழுகை உனக்கு அமர்த்த தெரியுமா? சோறு ஊட்டி விட தெரியுமா? உனக்கு பால் கொடுக்கறத விட்டு உனக்கு சோறு ஊட்டி விட தெரியுமா? அந்த குழந்தைகளுடைய சேட்டையெல்லாம் உனக்கு சகித்துக் கொள்ள முடியுமா? அப்ப வந்து வகனன் அலா வகனின் ஹமலத்து உம்முஹு வகனன் அலா வகனின், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு சுமந்து இவனை பெற்றெடுத்தாள் சொல்லி காட்டுறான். அந்த தாய்மை, அந்த தாய்மை உனக்கு இருக்குதா? மனிதர்களே நான் அதிகமாக யாருக்கு நன்றி கடன் பட்டவன் என்று ஒருத்தர் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்கு உன்னுடைய அம்மாண்டாங்களே, அடுத்து யாருன்னு கேட்கும்போது உன்னோட அம்மா தான்டாங்களே, அடுத்து யாருன்னு கேட்கும்போது உன்னுடைய அம்மா தான் சொல்லி அப்புறம் உன் தந்தைங்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து அதிகமாக கடன் பட்டது யாருக்குன்னு பார்த்தா பெண்ணுக்கு தானே. அப்ப உனக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா அந்த மட்டும் ஒத்துக்க, அவளுக்குள்ள சிறப்பு நீங்க மறுக்கிற. அப்ப எனக்கு இந்த சிறப்பு இருக்குமே, ஆனால் பெண்ணுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. அவளுடைய பொறுமை, அவளுடைய சகிப்புத்தன்மை, அவளுடைய குடும்ப நிர்வாகம், அவளுடைய அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தன்மை, பொறுப்பு, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கிட்ட கூட நிக்க இயலாது. இந்த வகையில் அவ சிறந்து நிக்கிறா, இந்த வகையில் நான் சிறந்து நிக்கிறேன், இதுல ஏன் ஈகோ வருது? இவன் என்ன நினைக்கிறான், ஆம்பளை அவளுக்கு உண்மை இல்லைன்னு நினைக்கிறான். இவர் ஆம்பளையா இருக்காருல்ல, அதனால பெண்களுக்கு எந்த ஒரு உரிமை கிடையாது, எந்த ஒரு தகுதி இல்லை, எந்த ஒரு திறமை இல்லை, எந்த ஒரு நற்பண்புகளும் கிடையாது, எந்த ஒரு நல்ல விஷயங்கள்லையும் ஆற்றலும் கிடையாது என்று இவன் நினைக்கும் பொழுது என்னவாகிறது, ஒரு கொஞ்ச நாளைக்கு சகிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய அளவுக்கு மேல போகும்போது போயிடறாளா இல்லையா? இந்த புருஷனை வேணான்னு சொல்றாளா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நீ உன்னிடத்துல இருக்கிற சிறப்பை நீ ஒத்துக்க, அவள்கிட்ட இருக்கிற சிறப்பை சேர்த்து ஒத்துக்க. எல்லா சிறப்பும் உனக்கே இருக்கிற எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? அப்ப இந்த குடும்ப பிரச்சனைகள்ல வரும்போதெல்லாம் என்ன என்ன எதனால வருதுன்னு கேட்டா, தனக்கு இருக்கிற சிறப்பை பற்றி நீ சந்தோஷப்பட்டுக்கலாம், மற்றவங்களுக்கு ஒண்ணுமில்லை நீ நினைக்கிற, மற்றவங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு நினைத்தாயானால் அங்க அந்த குடும்ப சீரழிஞ்சு நாசமா போயிருமா இல்லையா?
குடும்பத்தை உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். எல்லாமே அப்படித்தான். எல்லா எல்லா ஒரு சமூக அமைப்புகள்லையும் இந்த மாதிரி தன்மை வறுமையானால் நாசமா தான் போய்விடும். அதே மாதிரி ஒரு பெண் இருக்கிறா குடும்ப வாழ்க்கையில, அந்த பெண் என்ன செய்யறா, படித்திருக்கிறா, பணக்காரன் வீட்டு பொம்பளையா இருக்கிறா, பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிறா, ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதாவது பணக்கார வீட்டு பெண்ணாவும் இருக்கிறாள், படித்தவளாவும் இருக்கிறாள். இவன் ஏழை வீட்டு பையனா இருக்கிறான், படிச்சவனா இல்ல. இப்ப என்ன செய்யலாம், அந்த பெண்ணு அவளுக்குள்ள அந்த சிறப்பை நினைத்து சந்தோஷப்படலாம், தப்பு கிடையாது. நம்மகிட்ட எல்லா வசதி தந்திருக்கிறான், நம்ம நன்றி செலுத்துவோம், இதை கொண்டு என்ன நல்ல காரியத்தை என்னமோ செய்வோம், கணவரை விட நம்ம எல்லாம் அந்த வகையில் ஒரு சிறந்த நிலையில் வச்சிருக்கிறான் என்று நினைத்தால் அது தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல நம்ம படிச்சிருக்கிறோம், டிகிரி வாங்கிட்டோம், அந்த வசதி அவருக்கு இல்ல, நம்ம நிறைய படிக்கிற இறைவன் வாய்ப்பை தந்திருக்கிறான்னா அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதுக்காக வேண்டி ஆண் என்பதற்காக வேண்டி அவனுக்குன்னு சிலது இருக்கும்ல, அதுலயும் குறுக்கிட்டு மட்டம் தட்டினா, அதுலயும் இழிவுபடுத்தினா, அவனை ஒரு புழுப்பூச்சி மாதிரி பார்த்தால், என்னமோ இவதான் எல்லாத்திலையும் வசந்தவ மாதிரியும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரியும் பார்த்தால் அப்ப என்னவாக, நீ உன்கிட்ட உள்ளதுல சந்தோஷப்படு, உன்கிட்ட இல்லாத விஷயம் அவன்கிட்ட இருக்கா இல்லையா, உனக்கு இல்லாத சில ஆற்றல் திறமையெல்லாம் அவனுக்கு இருக்கா இல்லையா. ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணால வாழ்ந்துட முடியுமா பாதுகாப்பாக? அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவன் ஒரு தேவைப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு நினைத்து கொண்டு அவனுடைய உயர்வு எதுல அல்லாஹ் உயர்வை கொடுத்திருக்கிறானோ அந்த உயர்வை ஒத்துக்கொண்டு, உனக்கு எதுல அல்லாஹ் உயர்வை தந்திருக்கிறானோ அந்த உயர்வை மட்டும் நீ புரிந்து நடந்து கொண்டால் அங்க பஞ்சாயத்து வருமா? வராது. இவன் அது மாதிரி நடந்து கொண்டால், சரி நம்ம படிக்கலாம், படிச்சிருக்கான், இதெல்லாம் அது என்ன செய்யறது, என்ன நீ படிச்ச படிப்புல எப்படி இருக்குது கேட்கவும் மாட்டாரு. சில புருஷமார்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல மனைவிமார்கள் வாலிமார்க் படிச்சிருப்பாங்க, மார்க் அறிஞர்களா இருப்பாங்களா, இவர் என்ன செய்வார், மார்க்கம் தெரியாது, ஏன்னா இவர் படிக்கல தெரியாது, இதுல என்ன போலிக்கிறோம் எதுக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போக வேண்டியதானே. அப்ப நீ படிக்கலங்கும் போது மார்க்க விஷயம் தெரிஞ்சு மனைவிக்கு தெரிஞ்சிருக்குமே, ஆனால் இது என்ன நம்ம குர்ஆன்ல என்னமா இருக்குது, ஹதீஸ்ல என்ன இருக்குது, நீ படிச்ச படிப்புல இதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? இவர் கேட்க மாட்டார், வெளியில உள்ள யார்ட்டா போய் கேட்பாரு. பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருந்தா கூட இவ சொல்லி நான் கேட்கிறதா, என் வீட்டுல இருக்கிறான், நான் ஆம்பளை பொண்ணு, என் பொண்டாட்டி, இவள்கிட்ட நாங்க தெரிஞ்சுக்கணுமா? அந்த மாதிரி அது மாதிரி உலகத்தில் ஒரு தந்தி வரும், இங்கிலீஷ்ல வரும், இங்கிலீஷ் தெரியாது, பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியான, எந்த எடுத்துட்டு எங்கேயாவது போவான், இதுக்கு என்ன அர்த்தம் வீட்டுல பொண்டாட்டி கேட்க மாட்டான். அப்ப என்ன மேட்ருன்னு கேட்டா, உன்னிடத்துல ஒரு தகுதி திறமை ஆற்றல் இருக்குமையானால் அதுல மட்டும் நீ உனக்கு இருக்குன்னு நினைக்கணும். அது அல்லாத விஷயம் உனக்கு கீழே உள்ள மாணவன்கிட்ட இருந்தால், உனக்கு கீழே உள்ள மனைவிடத்தில் இருந்தால், உனக்கு கீழே உள்ள பிள்ளைகள்கிட்ட இருந்தால், உனக்கு கீழே உள்ள குடிமக்கள்கிட்ட இருந்தால், உனக்கு கீழே உள்ள உறுப்பினர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளணுமா இல்லையா? அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இல்லாம இவன் அப்படி கர்வமா நினைக்கும் போது நம்மள மிஞ்சி எதுவும் வரக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் வச்சு ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்தும் போது இவர் ஏதாவது ஒரு பிழை விட்டான்னு வைங்க, ஒரு மாணவன் ஏத்து சார் நீங்க சொன்னதுல தப்பு மாதிரி தெரியுது சார் வைங்க, கர்வம் வச்சு அவன் ஃபெயில் ஆக்கிடுவாரு. என்ன செய்வாரு, ஆசிரியர்னா இவர் பாடம் நடத்துறாரு, பாடம் நடத்தும் போது இவரே ஒரு பிழை என்ன சொல்லுவார், ஒரு கணக்குல பிழையை விட்டுருவாரு, ஒரு வரலாறுல ஷாஜஹானுக்கு பேர ஜஹாங்கீர்வாரு, மாணவன் சார் ஷாஜஹான் இல்ல சார் ஜஹாங்கீர் சார்வானா சபையில வச்சு இவருக்கு உசுறு போயிடும். அது அவன் சொன்ன சரியா தவறு அதை பாரு, நீ என்ன பாக்குற, நான் ஆசிரியர் மாணவர்னு பாக்குறியே தவிர ஹக்கு என்ன, நீ சொன்ன ஹக்கு உண்மை இல்ல, அவன் சொன்ன உண்மை, உண்மை கட்டுப்பாடு. மாணவனா இருந்தா அவன் இழிவானவன், அவன் உனக்கு தெரியாத 4 விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்க முடியாதா? நீ எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தா உனக்கு டங் ஸ்லிப் ஏற்பட்டு ஒரு தப்பா சொல்லிட மாட்டியா, அல்ல மறதியில சொல்ல மாட்டியா, அல்ல அறியாமையில கூட நீ நினைஞ்சிருக்கலாம், ஷாஜஹான ஜஹாங்கீர் நினைச்சு கூட நீ படிச்சிருக்க மாட்டியா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த மாணவனை நடத்துற விதம், அதுக்கு பிறகு அவனை எங்க எல்லாம் மட்டம் திரும்ப தட்டுறது, அவனை தலையில் குட்டி குட்டி வைக்கிறது, அவனை எது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இழிவுபடுத்துறது, இதுகளெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். இதான் இயக்குங்கிறது. என்ன மேட்டர்னு கேட்டா, நம்மிடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள்ல நமக்கு சந்தோஷப்படுவதோ நிறுத்திக் கொள்வது தப்பே கிடையாது. மத்தவன் நம்மிடத்துல ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அது தலைவணங்க மருத்துவம் என்று சொன்னால் அப்பதான் அங்கதான் ஈகோன்னு ஆசிரியர் மாணவர் உறவு நாசமாகி போய்விடும், தலைவன் தொண்டன் உறவு நாசமாகி போய்விடும். அப்ப அது மாதிரி ஒரு குடும்ப தலைவன் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில உறவு நாசமாகி போய்விடும், ஒரு ஜமாத்து தலைவர் ஜமாத்தார்களுக்கு மத்தியில் உள்ள உறவு நாசமாயிரும், ஒரு சங்கத்துடைய தலைவர்கள் அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு மத்தியில் உள்ள உறவு நாசமாகிவிடும்.
அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான் யார் உணர்ந்து கொண்டார்களோ அங்க எல்லாம் விவகாரமும் வராது. ஒரு தௌஹீத் ஜமாத் ஒரு ஜமாத் எடுத்துக்கிறங்க. இந்த ஜமாத்துல ஒரு 5 பேரோ 10 பேரோ உதாரணத்துக்கு தான் சொல்லி காட்டுறேன். எல்லா இயக்கங்கள்ல உள்ளவங்களுக்கும் இது பயன் தரக்கூடிய விஷயம் தான். அப்ப ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 பேரோ 10 பேரோ இருக்கிறாங்க. இந்த 5 பேர் 10 பேர்ல இருக்கும் பொழுது தலைவராக இருக்கக்கூடியவருக்கு வந்து மெயில் கூட பார்க்க தெரியாது. உதாரணத்துக்காக வேண்டி இன்டர்நெட் கூட பார்க்க தெரியாது. அடுத்த நிலையில துணைத் தலைவருக்கு தெரியும். இப்ப நீ என்ன செய்யணும்? தலைவருங்கிற முறையில உனக்கு சில திறமைகள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை மெயில் அனுப்ப அவரை தானே போய் கேட்கணும். அந்த உயர்வு அவருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறணுமா இல்லையா? அங்க கொடுக்காம இவர் வெளியே போய் அனுப்ப சொல்லுவார். ஏன் நான் தலைவர், துணைத் தலைவர் ஹெல்ப்ல நாங்க செய்யறதா? அதுக்கான கண்டவன்ட்டையும் போய் கேட்பாரு. இவர் இந்த ஹெல்ப் எங்க கேட்பாரு? சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட போய் கேட்டால் கேட்பாரு தவிர தனக்கு கீழே தனக்கு சகாவா இருக்கிற ஆள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரா இருப்பாரு, கணக்கு பார்க்க தெரியாது, வரவு செலவு பார்க்க தெரியாது, அதுல உள்ள பொருளாதார ஒருத்தர் போட்டுப்போங்க நல்லா பார்ப்பாரு. அப்ப என்ன பண்ணனே? அந்த திறமை அவருக்குன்னு ஒத்துக்க வேண்டியதானே? எனக்கு ஒரு திறமை, உனக்கு ஒரு திறமை, உனக்கு ஒரு திறமை, அப்படித்தானே எல்லாம் கொடுத்துருக்கிறான். அப்ப எல்லாரும் அவரவர்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான். அனைத்து திறமையும் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை. கொடுத்த திறமைகளை முழுசாக யாருக்கும் கொடுக்கவில்லை. அனைத்தையும் கொடுக்கல, எதை கொடுத்தாலும் அது முழுசாகவும் கொடுக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் அப்ப என்ன வராது? இந்த ஈகோ பஞ்சாயத்து ஒண்ணுமே வராது. குடும்பம் அப்படி சூப்பரா போய்கிட்டு இருக்கும், அந்யோனமா போயிட்டு இருக்கும், சந்தோஷமா போயிட்டு இருக்கும், ஒரு குடும்ப நிர்வாகம் அழகா போயிட்டு இருக்கும், சங்கம் அழகா போய்கிட்டு இருக்கும், ஜமாத் அழகா போய்கிட்டு இருக்கும், ஊர் நாடு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். யாருக்கு மத்தியில இந்த பிரச்சனை வராது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை விளக்குறதுக்கு தான் அந்த ஹதீஸ்ல ரத்தின சுருக்கமா அந்த ஈகோ எல்லாத்துக்கும் மரணாடி கொடுக்கிற மாதிரி யாருடைய உள்ளத்திலே கர்வம் இருக்கிறதோ, ஒரு கடுகளவு இருக்கிறதோ, லா எதுகுல் ஜன்னா மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் கிபரின், பெருமையில் கடுகளவு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வந்து சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும், அதற்கு வந்து தோழர்கள் கேள்வி கேட்டதும், அதுக்கு விடை சொன்னதையும் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது ஒண்ணு அழகான உலகத்தில் யாரும் சொல்லாத அற்புதமான அழகான தீர்வாக அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஒரு அதாவது சில பேருக்கு தீர்வு தெரியாம தான் குழம்பிட்டு இருக்கிறான். ஈகோ கூடாதுமா, என்னடா ஈகோ அவனுக்கு வளர்க்க தெரியாது. கூடாதுன்னா எப்படி இருக்கத்தானே செய்யுது, அது வளர்க்க தெரியாது. அப்ப இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி ஒத்தவரை எல்லாத்தையும் விளக்கிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருப்பாங்களா? அதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்ய வேணும்? முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டோமே ஆனால் இந்த பிரச்சனை வராது. இது இல்லாம யாருக்கு இது வந்துருச்சோ, அதாவது நான் ஒரு விஷயத்துல நான் பணக்காரன் வச்சுக்கிறோமே, இந்த பணக்காரங்கிற ஒரு விஷயத்தை எந்த இடத்துல இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இவனுடைய நிலைமையெல்லாம் என்னவாயிரு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அடுத்தவனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். பணக்காரன் இருக்கான்னு வைங்களேன், இவன் வீட்டு கல்யாணத்தை பண்ணிருப்பான். எப்படி பண்ணிருப்பான்? ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருப்பான். பணக்காரில் காட்டிருக்கணும்ல, அது கூட தொலைஞ்சிட மாட்டான். அப்புறம் என்ன செய்வான் தெரியுமா? எவனாச்சும் 11 லட்ச ரூபாய்க்கு பண்றானா, 12 லட்ச ரூபாய்க்கு பண்றானா, எவனாச்சும் இதை மிஞ்சிறானா, இதே வேலையை மண்டியில் வச்சுக்கிட்டே இருப்பான். கிறுக்கு தான் பிடிக்கும். அட நீ கல்யாணம் பண்ண அல்ல காசு இருந்தான மார்க்கத்தில் அது கூட ஆடம்பரம் கூடாது. சரி பண்றியா, கல்யாணம் பண்றியா, இந்த ஈகோ மேட்டருக்காக சொல்றேன். ஒரு முஸ்லீம் எல்லாரும் எடுத்துக்கிறோமே, நீ கல்யாணம் பண்றியா, உன்ட காசு இருக்கா, பண்ண அதுவும் தொலைஞ்சிட்டு போ. அப்புறமா என்ன செய்வான்? அந்த ஈகோ உள்ளமே, நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன், நான் தான் ஊர்ல பெரிய பணக்காரன், என்னுடைய பணத்தை எவனும் மிஞ்ச கூடாது, நான் 10 லட்ச ரூபாய் பண்ணா அடுத்தவங்க 8 லட்சம் தான் பண்ணணும், 7 தான் பண்ணணும், 9 லட்சமாவது பண்ணி தொலைகட்டேன், 12 லட்சம் வேணும் பண்ண விட மாட்டேன், பண்ணுனா எனக்கு தாங்காதுன்னு சொன்னா அவன் இவன் எப்படி ஆயிடுவான்? அடுத்தவனோட கம்பேர் பண்ணுவது, அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் எவ்வளவு சொல்ல பண்ணான், இவன் எவ்வளவு சொல்ல பண்ணான், அவன் பந்தல் எவ்வளவு போட்டான், மண்டபம் எங்க பிடிச்சான், அதுக்கு எங்க புக் பண்ணான், இதே விளையாட அலைவானுவன். இந்த ஈகோ வந்தவன் வந்து நிம்மதியா இருப்பானா? அவன் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையாங்க? இந்த ஈகோனால அவனுக்கு என்ன கிடைக்குது? இந்த ஈகோ வர்றதுனால, அவன் கர்வம் வர்றதுனால என்ன நடக்கும் என்று கேட்டால், இப்படி தன்னுடைய தரம் இறங்கிடக்கூடாது, அடுத்தவனுக்கு முன்னிலையில் என்னுடைய மரியாதை போய்விடக்கூடாது. ஒரு அறிவாளின்னு வச்சுக்கிறோமே, அறிவாளின்னு பேர் எடுத்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் விளங்கி எடுக்கணுமா இல்லையா? அட அறிவாளிப்பா என்ன அர்த்தம்? அவனோட நான் கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். எல்லாம் தெரிஞ்சனா இல்ல, என்னை விட வேற ஒருத்தன் தெரிஞ்சிருப்பான். என்னை விட வேற ஒருத்தன் தெரிஞ்சிருப்பான், என்ன செய்யும்? தெரிஞ்சிருப்பான். இன்னும் சொல்ல போனா இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கூட பாருங்க ஒரு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. அவங்கள்ட்ட வந்து ஒரு யூதர் வர்றாரு. யூதர் வந்து அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க வந்து இன்னக்கும் துஷ்ரிகூன உத்துனத்திதுன,
நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்னு எங்களை சொல்லி தர்றீங்க. ஆனா உங்க மார்க்கத்தை பார்த்தோம்னு சொன்னா நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாக, நாங்க இணை கற்பிக்கிறோமா? என்ன இணை கற்பிக்கிறோம் அப்படின்ற உடனே அப்ப அவங்க அந்த யூதர் சொல்றாரு, உங்களுடைய தோழர்கள் உங்களை நோக்கி பேசும் பொழுது மாஷா அல்லாஹு வசித்த என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நாடியபடியும் முகமது நபி அவர்களே நீங்கள் நாடியபடியும் நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க உங்க தோழர்கள். இது ஷிர்கா இல்லையா? அல்லாஹ் நாடியபடி நடக்கும் தானே நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும். உங்க தோழர்கள் உங்களை நோக்கி எப்படி பேசுறாங்க? அல்லாஹ் நாடிய மாஷா அல்லாஹோடு நிப்பாட்டி கொள்ளாம மாஷா அல்லாஹு வசித்த, அல்லாஹ் நாடியபடியும் நீங்கள் நாடியபடியும் நடந்தது என்று சஹாபாக்கள் உங்களை பார்த்து சொல்றாங்களேன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? நீ எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தோழர்களோ, நான் எவ்வளவு பெரிய ஆள் அப்படியே கேட்டாங்க. கரெக்டா இருக்கவனு கேட்கறது இப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்ற ரசூலுல்லாஹ் கவனிக்காம விட்டாங்க. மாஷா அல்லாஹ் சேர்த்தன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. இந்த அர்த்தத்தில் உங்க சொல்லவே இல்லை. ஆனா சீரியஸா ஒரு சிந்திச்சு பார்த்து இடக்கு முடக்கா சிந்திச்சு பாக்குறாரு. அந்த மீனிங் வர்ற மாதிரி தெரியுது. அப்ப உடனே என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை நோக்கி இப்படி சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. சும்மா சேர்த்த அல்லாஹ் நாடியபடி நடந்து விட்டது அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு நீங்களும் நாடினீர்கள் அப்படி சொல்லணுமே தவிர, சொல்றதா இருந்தால் அப்படி சொல்லுங்க என்று தோழர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இதுல என்ன வழங்குறோம்? எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட மற்றவங்க ஒன்றை சுட்டி காட்டும் போது அது சரி என்று இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் வைத்து ஏற்றுக்கொண்டார்கள். யூதனுக்கு நான் பணிஞ்சவனா, யூதன் சொல்ற சபையில் வச்சு ஏத்துக்கிறதா? ஏத்துக்கிட்டா என் மரியாதை என்ன ஆகுறது அப்படி நினைத்தார்களா? அப்ப இதான் மேட்ரு. இந்த ஒரு தன்மையை நம்ம இடத்துல வளர்த்து கொண்டோமே ஆனால் எல்லா பிரச்சனையும் சால்வ். ஈகோ, கர்வம், ஆணவம் எதுவுமே நம்ம அண்டவே அண்டாது. அது போக இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் தரக்கூடிய, ரொம்ப வெறுப்பு தரக்கூடிய, நரகத்தில் தள்ளக்கூடிய, நரகத்தில் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபாதகம் என்கிற மறுமை நம்பிக்கையும் மூன்றாவதாக இதோடு சேர்ந்து கொள்ளுமையானால் நமக்கு என்ன வராது? ஈகோ வராது. ஈகோ வரல என்று சொன்னால் நம்முடைய நிம்மதி குலைஞ்சு போகாது. அடுத்தவனை கம்பேர் பண்ண மாட்டோம், அடுத்தவனை தோண்டி துருவிக்கிட்டு இருக்க மாட்டோம், அடுத்தவனை மட்டம் தட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். என்ன மட்டம் தட்டினது ஒசன முடியும்? என்ன நம்மளை ஒசந்தவன் ஆக்கியாச்சுல, ஒரு சபையில வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு ஒன்னும் தெரியல காட்டணும். அப்பதான் வசதி வரும். 4 பேர் கிறுக்கன்னு ஆக்கணும், 4 பேர் முட்டாள்னு காட்டணும். இப்படி எல்லாம் அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். இதையே வேலையை அஞ்சிட்டுவான். அடுத்த என்னை விட இவன் வசந்தரக்கூடாது, எந்த சபையிலையும் நான் ஒருத்தனை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு உள்ளாகி கடைசியில முடிவு என்னன்னு கேட்டா மெண்டலா போயிடுவாங்க. மன அழுத்தங்கிறான இந்த ஈகோ தான் மன அழுத்தத்துக்கு பிரதானமான காரணம். தன்னை பத்தி அபரிமிதமாக நினைத்ததான் ஈகோ வந்துதான் மனநோய்க்கு மனிதன் என்ன செய்யறான்? ஆளாய் கொண்டிருக்கிறான். ஆக சுருங்க சொல்வதாக இருந்தால் நம்ம சில முக்கியமான 4 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்னு, இது படைச்ச இறைவனுக்கு அறவே பிடிக்காது. இப்லீஸ் அதனால தூக்கி எறியப்பட்டான். அல்லாஹ்வை ஏத்து கேள்வி கேட்கிறதுங்கிறது அவன் சொன்ன விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் சொன்ன யாருன்னு பார்க்க மாட்டேன்ட்டான். இந்த கிபுரு பெருமை அடிக்கிறவன அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு என்ன செய்யணும்? இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி நடந்து கொண்டால் அதனுடைய பரிசு நரகத்தில் கொண்டே சேர்த்துரும். 2வது விளங்கிக் கொள்ள வேண்டும். 3வதாக நமக்கு அல்லாஹ் என்னதான் கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லாம கோழி முட்டை ஆக்கிரல, மற்றவங்களுக்கு எல்லாம் 0ல இருக்கல. எனக்கு இதுல 10 மார்க் இருந்தா வேற ஒருத்தன் இதுல 90 மார்க் எனக்கு இருக்குமே, ஆனால் வேற ஒருத்தன் வேற விஷயங்கள்ல 90 மார்க் எடுத்திருப்பான், எனக்கு 10 மார்க் தான் இருக்கும். அப்ப எல்லா விஷயங்களும் எனக்கு இல்லைங்கும் போது நான் எப்படி திமிரு பண்றது? நான் எப்படி பெருமை அடிக்கிறது? நான் தான் ஒசத்தி, மற்றவன் மட்டும் நான் எப்படி நினைக்கிறது? வரவே வராது. அப்ப இந்த ஒரு 3வது விஷயமாக இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4வது விஷயமாக எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானோ அதை கூட 100 தரலையே, பிழைய வராம செய்யலையே. மறதியை கொடுத்திருக்கிறான், அது மாதிரி அறியாமையை கொடுத்திருக்கிறான், கவனக்குறைவை தந்திருக்கிறான், நாக்கு தவறி மிஸ்டேக் செய்வதை தந்திருக்கிறான். இப்படி பலவிதமான குறைபாடுகளோடு தானே எனக்கு ஒரு அறிவை ஆற்றல் அல்ல தர்றான். பலவிதமான குறைபாடுகளோடு தானே ஏதாவது ஒரு சிறப்பு அல்ல தர்றான். அப்ப நமக்கு தரப்பட்டது முழுசு இல்ல. ஒரு விஷயமோ 2 விஷயமோ தரப்பட்டிருக்கிறது, நிறைய தரப்படல. தந்த அந்த 2 விஷயங்களும் முழுமையா தரப்படல, ஒரு அளவுக்கு தரப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் கூடுதலா தரப்பட்டிருக்கிறது. அதனால மற்றவர்கள் நம்ம இடத்துல பிழை காண முடியும், தவறு காண முடியும், அவர்கள் சுட்டிக்காட்டு நியாயமா இருக்க முடியும். அது நியாயமா இருந்தா நான் கட்டுப்படுவேன், ஹக்க மறுக்க மாட்டேன். பத்தருள் ஹக்கு வகம் துன்னாஸ்,
சத்தியத்தை மறுத்து மக்களை இழிவுபடுத்தும் செயலை நான் செய்ய மாட்டேன் என்று ஒருவன் இந்த 4வது விஷயத்தை வழங்கி கொண்டானேயானால் அதான் ஈகோவுக்கான மருந்து. இந்த மருந்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கர்வம் இல்லாத, அகந்தை இல்லாத, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இந்த கெட்ட தன்மையிலிருந்து விடுபட்டவர்களாக நம்ம வாழணும். அது மாதிரியான ஒரு நிலைமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்